இன்னும் சொல்ல போனா வரும்பொழுது பேரறிஞர் தோப்பா அவர்களுடைய ஒரு நூலை நான் படித்துக்கொண்டே வந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நிலத்துக்கேற்பதான் கடவுளும் இருக்கும், அந்த நிலத்திற்கேற்பதான் கடவுளும் இருக்கும். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் இருக்கிற கடவுள்கள் பெரும்பாலும் மேலே சட்டை போட்டு இருக்காது. நம்ம கடவுள்களை பாருங்க, ஏதாவது மேலே சட்டை கிட்ட போட்டிருக்கா, ஏதாவது மேலே குடியில் இருக்கா, எல்லாம் ஃபேர் பாடியா நிற்கிதுங்க அருவாளோட. அது யாரிடத்து பிரதி எடுக்கப்பட்டது? நம்மிடமிருந்து பிரதி எடுக்கப்பட்டது. நம்முடைய கடவுள்களும் நம்மை போலத்தான் இருப்பார்கள். ஆகாயமே கூரையாக, நிலமே வீடாக, ஒரு உழைப்பவனை போல கையில் அருவா வச்சிருப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, ஐரோப்பா கடவுள்கள் பெரும்பாலும் மேலே சட்டையும் கம்பளியும் போட்டிருக்கும், இல்லை என்றால் அந்த கடவுள்கள் குளிரிலே விரைத்து செத்து போகுங்கிறார். பெரும்பாலும் அங்கிருந்து வர்ற கடவுள் பூரா எப்படி இருக்கும்? நல்ல ஃபுல் ட்ரெஸ் பண்ணிருக்கல. எதுக்காக? அது வந்து என்ன, மனிதர்கள் உருவாக்கியது தானே. அதனால ஃபுல் ட்ரெஸ் பண்ணிருக்கு. நீங்க மொழியை கூட எடுத்துக்கங்க. ஒன்றும் இல்லைங்க, தேனி மாவட்ட மொழி, நீங்க பேசுற மொழி கொஞ்சம் மென்மையா இருக்கும், வார்த்தைகள் கூட மென்மையா இருக்கும். நீங்க ராமநாதபுரத்துக்கு பாங்க, அந்த மொழி எப்படி இருக்கும்? நீங்க மதுரையிலேருந்து நகர்ந்து தெக்க தெக்க போயிட்டே இருங்க, கொஞ்சம் உங்க மாதிரி தேனி மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களுக்கு, அல்லது தேனியை கூட விட்டுருங்க, இது ரெண்டும் கலந்த ஊர் நம்ம ஊர். தஞ்சாவூர் காவிரி கரையில் உட்கார்ந்துக்கிட்டு சங்கீதம் பாடுற ஒருத்தருக்கும், இதுல முகவை மாவட்டத்தில், ஒன்றுபட்ட முகவை மாவட்டத்தில் போய் இங்க வருவாய் கண்ணா என்று அழைப்பதற்கும், அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே இடி முழங்குதேன்னு சொல்ற குரலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரே வரியை வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் இழுத்து இழுத்து கண்ணா கண்ணான்னு உருகி பக்கத்தில் இருக்கிற தொடையில ஒரு தட்டு தட்டி கேட்டிருக்கவங்க எல்லாம், என்னங்க இப்படி இழுக்கிறாரு, கொடுத்த காசுக்கு அவர் இழுக்காம என்ன செய்வாரு? ஏன் தெரியுமாங்க? பாடுறவரும் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு, கேட்கிறவங்களும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அங்க கத்துறவன் பசியில கத்துறாங்க. அதனாலதான் இந்த நடிகர் திலகம் சிவாஜி ஒரு தடவை போய் கேட்டாங்க, நீங்க ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றீங்களே, இங்கிலீஷ்காரங்களை பாருங்க எப்படி பேசுறாங்க, உசு உசுன்னு வாய்க்குள்ளேயே பேசுறாங்க, நீங்க எப்படி வாயை திறந்தீங்கன்னாலே வானம் பொழிகிறது. அவர் என்ன சொன்னார், இலை நம்ம ஊர்ல நீங்க எல்லாம் அப்படித்தானடா பேசுறீங்க, நீங்க பேசுற மாதிரி தானடா நான் பேச முடியும். ஐரோப்பாக்காரன் குளிர். நாங்கள் ஒரு தடவை ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தோங்க, நான் பூபாலம் பிரகதீஸ்வரன்லாம், எங்க பாஸ்போர்ட்லாம் வாங்கி உள்ள விடுறப்போ அவங்க சொன்ன வார்த்தை ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, எவ்வளவு நாள் இருப்பீங்க? 1 மாசம் இருக்கலாம்னு நினைக்கிறவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க ஆஸ்திரேலியாவில் எங்க வேணாலும் போகலாம், சத்தம் போட்டு மட்டும் பேசாதீங்கன்னாங்க. உண்மையை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இப்ப நான் பேசுறத கேட்டா அவங்க காதை பொத்திக்குவாங்க. நம்ம சவுண்டே வேற, சவுண்டை என் தொண்டை மட்டும் தீர்மானிக்கிறாங்க. இந்த மண்ணும் இந்த சூழலும் இந்த வெப்ப மண்டலத்தில் பிறந்தவர்கள் நான் வாய் விட்டு தான் பேச முடியும். அங்க குளிர் பிரதேசத்தில் அப்படின்னு இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தாலே ஐயாவுக்கு சங்கு பின்னால ஊத வேண்டியிருக்கும், பனி உள்ள போயிடும். அங்கெல்லாம் சூரியனை பார்த்தா கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையை காப்பி அடிக்க கூடாதுங்க எப்பவுமே. இங்க சில பள்ளிக்கூடங்களுக்கு நம்மளை சிறப்பு விருதுதானே கூட்டு போயிடுவாங்க, நம்மளே வெக்க தாங்காம உட்கார்ந்து இருப்போம். என்ன சொல்லுவாங்க? வார்ம்லி வெல்கம். இது என்ன அர்த்தம்? ஏற்கனவே சூடு கொள்ளுது. நீங்க இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க பிள்ளைக்கு, தப்பு கிடையாது, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க. ஆனா வெள்ளக்காரன் குளிர் அடிக்கிற பொழுது நடுங்கிக்கிட்டு இருந்தவனை பார்த்து உங்களை சூடாக வரவேற்கிறோம் என்று சொல்லி அப்படியே பிள்ளைகள்கிட்ட காப்பி அடிச்சு கொடுத்து சட்டை கூட போட முடியாம வேத்து கொட்டுறவன்ட்ட, ஐயா ஏற்கனவே சூடு பிடிச்சிருக்கு, நாங்கள் இன்னும் கொஞ்சம் சூடா வரவேற்கிறோம்னு சொல்லாதீங்க. தமிழ்ல நல்லா உங்களை இனிமையோடு, தமிழ் போல இனிமையாக குளிர்ச்சியாக, இந்த கோடைக்கேற்ற குளிர் திண்டலாக உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏனென்றால் அங்க வரவேற்பது அவர்கள் மண்ணுக்கேற்ப வரவேற்கிறார்கள், நீங்க இந்த மண்ணுக்கேற்ப வரவேற்பு. இப்ப அண்மையில இறந்து போன கவிஞர் நந்தலாலா எல்லா மேடையிலையும் சொல்லுவார், ராமநாதபுரம் நர்சரி ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு ரெயின் ரெயின் கோவேன்னா அந்த பக்கம் மழை வருமா? அது ஐரோப்பாவில் கிரிக்கெட் விளையாட முடியாத பிள்ளை, மழையே மழையே நான் இன்றைக்கு லிட்டில் ஜானி விளையாட விரும்புகிறான், எனவே மழையே போங்கிறதுக்கும் டெய்லி மழை எப்படா வரும்னு ஏங்குற ஒரு விவசாயி வீட்டுக்குள்ள போய் மழையே மழையே போனா கோச்சிக்கிட்டு அந்த பக்கமா போயிடாது.
எல்லா இடத்திலும் பாடப்படுகிற பாடலோ மொழியோ ஒளியோ ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க. நீங்க நம்ம எனக்கு இன்னைக்கு 2 பேரை நான் சொல்ல நினைச்சேன் அந்த மேடையில் நின்று கொண்டு. ஒன்று நம்முடைய இதே தேனியை சேர்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்பனி இசையமைத்து திரும்பி இருக்கிறார். மோசமான ஆளுங்க அவர். ஒரு பாட்டை அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும்னு ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோன்னே வேற எந்த வேலையும் பார்க்க விட மாட்டார் இன்னைக்கு. அது என்ன ஒரு வித்தைன்னு எனக்கு தெரியவே தெரியல. 2 நாளைக்கு முன்னால தெரியாம இசையில் தொடங்குதம்மான்னு ஒரு ராமன் ஒரு பாட்டுங்க. எனக்கு சங்கீதம்லாம் சுட்டு போட்ட கூட வராது. ஆனால் எதுவுமே தெரியாதவங்களுக்கு ரசிக்க வைக்கிறார் பாருங்க அவர். நான் யோசிச்சு பார்த்தேன். அவர் அந்த லண்டன்ல நின்று அந்த ஆர்கெஸ்ட்ராவை சிம்பனி இசையமைக்கிற பொழுது ஒரு குழந்தை போல அது சிரிச்சது பாருங்க. எந்த லண்டன் யோசிச்சு பாருங்க. இதே தென்னாப்பிரிக்காவில் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு ரயில் பெட்டியிலே போகிற பொழுது அதே பெட்டியிலே வந்த ஒரு வெள்ளைக்காரன் காந்தியை பார்த்து, நீ எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நீ எப்படி இந்த பெட்டியில கூட வர்றேன்னு கேட்டான். காந்தி பயணச்சீட்டு எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. பயணச்சீட்டு எடுத்தாலும் எப்படி ஒரு வெள்ளைக்காரனோடு நீ வர முடியும் என்று சொல்லி அவருடைய பெட்டியை தூக்கி வெளியே எறிந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான். தினைக்கும் அவர் பிளாக் டாக்னா யார? காந்திய. காந்தி நல்லா தங்க கலரா இருப்பாரு, அவரையே அவன் பிளாக் டாக்னா. இப்ப நான்லாம் போயிருந்தேன்னு வைங்க, அவன் குதிச்சிருப்பான் ட்ரெயினை விட்டு, இவன் கூட எல்லாம் ட்ரெயின்ல ஒன்னா வர வேண்டியிருக்கேன்னு. அவ்வளவு நிறவெறி திமிர் கொண்ட ஒரு நாடுங்க. இன்னமும் அது இருக்கு விசேஷம். கருப்பின மக்களுக்கு எதிராக வெள்ளை நிற திமிர். ஆனா இந்த பண்ணைபுரத்து நம்முடைய இசை ஞானி அவர்கள் அப்படியே அந்த விரல் உயர்த்தின உடனே எந்த கால்கள் காந்தியை வெளியே தள்ளியவோ அத்தனை கைகளும் நம்முடைய இளையராஜாவின் கை உயர்ந்தவுடன் இசையமைச்சிச்சு இல்லையா, திமிரோட சொல்லுவோம் தமிழண்டா அப்படின்னு. அவர் தமிழன் இந்தியனுடைய பெருமை தானே சொல்லியிருக்காரு. அது போல எனக்கு தெரிஞ்சுங்க, மரணத்தை கொண்டாடுகிற ஒரு வாழ்வு தமிழருடைய வாழ்வு தாங்க. வள்ளுவனை போய் கேட்டாங்க, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் எதியா அப்படின்னு கேட்டாங்க வள்ளுவர்கிட்ட. என்ன சொல்லியிருக்கலாம்? அவர் காலத்தில் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, செயற்கை தொழில்நுட்பமெல்லாம் கிடையாது, உழவு தான் நெசவு தான் ஓரளவு தெரியும். அந்த காலத்தில் டெக்னாலஜியை பற்றி பேசுகிறவன் மனுஷன் கிடையாதுங்க, அறத்தை பேசுகிறவன் தான் மனுஷன். வள்ளுவனை போய் கேட்டாங்க, உலகத்தில் பெருசு இவ்வளவு தூரம் வாழ்க்கையை ரசிச்சு ரசிச்சு சொல்றியா, உலகத்திலேயே ரொம்ப உனக்கு வியப்பானது எதியா? வள்ளுவன் சொன்னான், இல்லைங்க வேணாம், இன்னைக்கு நேற்று காலையில் இருந்தவன் இன்னைக்கு சாயந்தரம் இல்லடா, இதாண்டா உலகத்தின் ஆகப்பெரிய வியப்பும் சிறப்பும் என்றான். யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி? யாரை விடுங்க, செத்து போனதுக்கு ஒப்பாரி வச்சு ரெக்கார்ட் போடுற ஊர் வேற எந்த ஊர்லயாவது போடுவாங்களாங்க? அதுலேயும் நம்ம தேனி மதுரையில் பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க. எவனாவது ஒரு வீட்டில் செத்தா நம்ம வீட்லையும் தூங்க முடியாது, நமக்கே பயமா இருக்கும். அது நான் குடியிருக்கிறது மதுரை தத்தநேரி பக்கத்தில். ரொம்ப வாழ்க்கையை ரசிக்கணுங்க. ஒரு தடவை மாட்டுத்தாவணியிலேருந்து தத்தநேரி எங்கள் வீட்டுக்கு நான் சொன்னேன், அண்ணே தத்தநேரி போகணும்னே. அவர் கேட்டார், 200 ரூபா கொடுங்கண்ணே. 200 ரூபா அதிகம்ண்ணே, 150 ரூபா வாங்கிக்கண்ணேன்னு சொன்னேன் ஆட்டோக்கார்ட்ட. அவர் சொன்னார், தத்தநேரி போனால் ரிட்டர்ன் கிடையாதுன்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. தத்தநேரி போயிட்டு எவனாவது ரிட்டர்ன் ஏறி வருவாங்களா? தத்தநேரி 2000 வருஷத்துக்கு மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு நாள் அங்க ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, சுடுகாட்டு வைராக்கியம். அங்க போய் பார்த்தா தான் எவ்வளவு வாழ்க்கை நிலையற்றது. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு நெருக்கமான தோழர் தான் அந்த மின் மயானமெல்லாம் வந்துருச்சுங்க. அங்க போய் சில பேர் எங்க ஜாதிங்க இங்கே தாங்க படுப்போம். செத்துட்டு இல்லை, எங்க படுத்தா என்ன? அதுக்கு தான் இப்ப மின் மயானம் வந்துருச்சு. எல்லா ஐயாவுக்கும் ஒரே தான், ரவா தோசை மாதிரி உள்ள தள்ளி விடுறாங்க, மிச்சர் பொட்டல மாதிரி கையில கொடுத்துட்றாங்க. அவர் என்ன கூப்பிட்டாரு, நான் ஒரு டிவி ஸ்வீட்ல போயிட்டு இருக்கேன், தோழ வாங்க வாங்க. இடியா ஏன் அவசரப்படுற? இல்லை தோழர் வாங்க டீ சாப்பிட்டு போலாம். நீ டீ சாப்பிட கூப்பிட இடமே சீர் இல்லாம இருக்கையா? எதுக்கு சொல்றேன் நான் நண்பர்களே, இந்த இன்னைக்கு இறந்து போனார்ல மதுரையை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் ஹுசைனி, வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் வாழ்க்கையை கொண்டாடிட்டே செத்து போயிருக்காயா. 2 நாளைக்கு முன்னால வந்து கிட்டார் வாசிக்கிறாருங்க. செத்து போகணும்னு தெரிஞ்ச பிறகு இவனுக்காவது அந்த வாழ்க்கையை அது ரத்த புற்றுநோய், கிட்டத்தட்ட அவருடைய நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது.
அந்த நேரத்தில் உட்காந்துட்டு ஒரு மனுஷன் என்னுடைய உடலை கொடுத்துருங்க, இதயத்தை மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம்